வெஜ்ஜு சம்பல் தான் மெயினாக நான் செய்யக்கூடாதுன்னு நினச்சது. ஏன்னா அது கட்டுப்படி ஆகாதுன்ட்டு. ஆனால் அதுதான் நிறைய பேர் கேட்குறாங்க. வேறு வழி இல்லாமல் சரி செஞ்சு கொடுப்போன்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். 400 நம்ம போட்டோன்னா 400 வரும், அவ்வளோதான். இதில் லாபம் ஒன்றும் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் என் கை வேறு கட் பண்ணிக்கிட்டேன். எப்போ வெங்காயம் செஞ்சாலும் கையை கட் பண்ணி கை பாருங்கள், அந்த இடம் தெரியுதான்னு தெரில, அப்படியே கோடாயிடுச்சு. தனி தோலை பேர்ந்துருச்சு, வேலை செய்ய முடியல. இப்போ நான் ஒரு 40 பாக்கெட் போட போகிறேன். 20 கிராம் எனக்கு இதுதான் செய்யக்கூடாதுன்னு நினச்சிட்ருந்தேன். ஆனால் இதுதான் ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது இப்போதைக்கு. மாஷா அல்லாஹ் சொல்லணும். இது வீட்லேயுமே இந்த பிஸ்னஸ் வேலையெல்லாம் திங்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்க போகிறேன். எனக்காக துவா செய்யுங்க. ஹஜ்ரத்தை போட்டு லாங் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஃபாத்திகா ஏதாவது ஓதிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். இனிமேலும் என்னுடைய அந்த பிஸ்னஸ் அதிக லாபமாக சேல்ஸ் ஆகி அதிகம் ப்ராடக்ட் மக்கள் வாங்கணும்னு எனக்காக துவா கேளுங்க. எனக்குன்னு ஒரு நானும் ஒரு ருபீஸ் சம்பாதிக்கிறேன் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிது. நீங்களும் உங்களால் முடிஞ்சால் அதாவது மணியை சம்பாதிங்கன்னு சொல்லலாம். இதில் ஒரு சந்தோஷமும் இருக்குது, நம்ம சம்பாதிக்கணுன்ற ஒரு திருப்தியும் இருக்குது. வீடு ஃபுல்லாக முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணிவிட்டு, இப்போ இன்றைக்கி பிறந்துருச்சு இல்லையா, அதனால் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு என்னுடைய பிஸ்னஸ் திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் அங்கே வைக்கணும். இனி இங்கே வேலையை முடிச்சுட்டு காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அங்கே தான் போகணும். போய் என்னுடைய அந்த பிஸ்னஸ் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நான் ரன் பண்ணணும்னு இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. இதுக்குள்ளே வீடு கழுவுறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா விளக்குமாறு எடுத்துகிட்டு போகலை. குட்டியாக அங்கனக்குள்ளே இருந்த விளக்குமாறை வச்சு தான் க்ளீன் பண்ணேன். ஏற்கனவே கழுவி தான் விட்டேன். இருந்தாலும் ரொம்ப கரையாக இருந்துச்சு. கையை போட்டு தேய்ன்னு ஃபுல்லாக நாரை போட்டு அந்த டைல்ஸை ஃபுல்லாக ஒரு அந்த ஓரத்தில் உள்ளதை ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்து க்ளீன் பண்ணியிருக்கேன். அப்படியே அல்ஹம்துலில்லாஹ்னு க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு பார்த்தா ஹவுஸ் ஓனர் காரை எடுத்துட்டாங்க. சரி, அந்த இடம் ஃபுல்லாக ஒரு டஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன், கழுவி விட்டு. அப்புறம் வீட்டையுமே தொடச்சி விட்டுட்டேன். எனக்காக அதிகமாக துவா கேளுங்க. என்னுடைய இந்த பிஸ்னஸ் மேலும் மேலும் உயரணும், அதுக்காகவும் துவா கேளுங்க. பெண்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சொந்த காலில் நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். அதுக்காக வீட்டை பார்க்காம இருக்காதீங்க, வீட்டையும் பாருங்கள்.